ஏண்டா ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணி அவங்க கூட குடும்பம் நடத்தி அவனை சலிச்சு போய் அவனை கழட்டி விட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்காம எங்க கூட கொஞ்ச நாள் குடும்பம் நடத்திவிட்டு அப்புறம் என்ன கழட்டி விட்டு எங்க அப்பா முன்னாடி போனா இப்ப நீயா ஏடி என்ன தாண்டி உன் பிளானு? பரவாயில்லடி காரு கீருன்னு இருக்க வசதியான ஆளை பார்த்து தான் பிடிச்சிருக்கேன். ஹலோ இவ்வளவு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. பல லட்சாதிபதிகளை உருவாக்கியிருக்கா. என்ன அப்படி பாக்குற? புரியலையா? கோடீஸ்வரனா இருந்தவனெல்லாம் லட்சாதிபதி ஆக்கியிருக்கான்னு சொல்ல வந்தேன். ஏயா உனக்கு இவ்வளவு விட்டா வேற ஆளே கிடைக்கலையா? ஒரு காப்பி குடிக்கிறதுக்காக எவனா காப்பி தோட்டத்தை விலைக்கு வாங்குவானா? சுத்த முட்டாளா இருக்கியா நீ? மிஸ்டர் வார்த்தை அளந்து பேசுங்க. ஏயா பார்க்க இவ்வளவு டீசெண்டா பக்காவா இருக்க, போய் போய் இவளையா? ஏய் என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்க. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? இவளுக்காக சட்டையெல்லாம் பிடிக்கிற? கையெடு கையெடு கையெடு. ஏய் என்ன நான் சொல்ல ஓவரா பேசிட்டு இருக்க, நீ இப்படி மாற. ஏய் 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 இவா சட்டை வேண்டாம். ஏய் கை வைக்கிறவள. ஏய் வாயில பேசிட்டு கை வைக்கிறோம். ஏய் வேண்டாம் சிவா ப்ளீஸ். நீ என்ன கடிக்க தெரியாதா? ஏய் என்ன சிவா இவங்கிட்ட ஏன் பேசிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். வாங்க சிவா. போ 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 பாக்காத போ. வாங்க. போடி போ. கல்யாணமா பண்ற? பண்ணு பண்ணு தாராளமா பண்ணு. ஆனா உனக்கு எனக்கு முடிக்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு, அதை முடிச்சிட்டு பண்ணு. இந்த புது மாப்பிள வரட்டுமா? மாப்பிள எல்லாம் புதுசுதான், ஒண்ணுதான் அறதா பழசு. எங்க நீங்க ஏன் அழறீங்க? அவன் தான் மோசமான கேரக்டர்னு தெரியும்ல, நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. அவன் கேவலமானவன் எனக்கு எப்போ தெரியுங்க. ஆனா என்னால உங்களுக்கு தானே அசிங்கம். அதான் சொன்ன கல்யாணமே வேண்டான்னு. அவன் நடத்திலே தெரியுது அவன் எப்படிப்பட்டவன். நம்ம கல்யாணம் முடியும், அதுக்கப்புறம் அவனை வச்சுக்கிறேன். நீங்க வண்டியில இருங்க, நீ உட்கார சொல்லு. வா கயல், அந்த உட்காரு. நீ என்ன கல்யாணம் ஆன பொண்ணு அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வர மாதிரி பொசுக்கு பொசுக்கு இங்கே ஓடி வந்துடுற? காலையில் தானே வந்த, இப்போ எதுக்கு வந்திருக்க? எதுக்கு இப்ப சலிச்சுக்கிற? நான் என்ன நீ குடிக்கிறதுல பங்கு கேட்கவா வந்திருக்கேன்? இங்க பாடுறா, நீ குடிக்கிறேன்னு சொன்னா பங்குலாம் இல்லை, ஃபுல்லாவே தூக்கி கொடுத்துருவேன். பிரச்சனை இப்போ அது இல்லை. காலையில் வந்த, இப்போ மறுபடியும் மத்தியானம் வந்திருக்க. நீ இப்படி அடிக்கடி வந்துட்டு போற விஷயம் சுப்பிரமணியம் மாமா தெரிஞ்சுன்னு வச்சுக்கோயேன், நம்ம பிளான்ல கெட்டு குடிச்சவரை போயிடாதா? நாளைக்கு கல்யாணம், கடைசி நேரத்தில் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தானே சொல்றேன். நாளைக்கு என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், சுப்பிரமணிய மாமா என் கழுத்துல தாலியை கட்டணுமேங்கிற கவலையில தான் இப்ப நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஏன் கவலைப்படுற? என்ன நடந்தது? ஏன் இந்த ராய் சினிமா போய் பார்த்த மேட்டர் யாருக்காவது தெரிஞ்சு போய் சந்தேகம் வந்தது யாருக்காவது? சந்தேகம் வேற யாருக்கும் இல்ல, எனக்கு தான். உனக்கு சந்தேகமா? நாளை கல்யாணத்தை வச்சுட்டு உனக்கு என்ன சந்தேகம் இப்போ? இளவரசி மனசுல மாமா இருக்காரு, இந்த கல்யாண டிராமாவை பண்ணா இளவரசி கண்டிப்பா மாமாவை தேடி வருவானே நம்ப வச்சுதானே இந்த கல்யாணத்துக்கு மாமாவை சம்மதிக்க வச்சோம். ஆமா, அது தெரிஞ்ச விஷயம் தானே, அது எதுக்கு மறுபடியும் சொல்ற? காரணம் இருக்கு, சொல்றேன். சொல்லு. இளவரசி கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரமாட்டான்னு உனக்கும் எனக்கும் தெரியும். ஆமா. அப்படி இளவரசி கல்யாணத்துக்கு வராத பட்சத்துல மாமாவை எப்படி என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறது? நான் தானே குடிச்சிருக்கேன், நீ நிதானமா தானே இருக்க. நாளைக்கு இளவரசி வரலைனாலும் அடுத்த நிமிஷமே உன் கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு சுப்பிரமணிய பொம்பளை கல்யாணம் அலையிற மனுஷன் கிடையாது. நாளைக்கு உன் கழுத்துல அவன் தாலி கட்டக்கூடிய நிர்பந்தத்தை நீ தான் உண்டாக்கணும். அது எப்படி முடியும்? நம்ம முன்னாடியே பிளான் போட்ட மாதிரி சுப்பிரமணிய மாமாக்கு மட்டும் இது நாடகம்னு தெரிஞ்சிருந்தா எப்படியாவது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவரை தாலி கட்ட வச்சிருக்கலாம்.
இப்பதான் அவர் சம்பந்தப்பட்ட கணேசன் பெரிய மாமால இருந்து எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியுமே. அவரு ரமேஷ்லயே என் கழுத்துல தாலி கட்ட வைப்பாரு. குட் கொஸ்டின். பட் இது டிராமாங்கிறது உங்க அம்மாக்கு தெரியுமா? தெரியாது. அது ஒண்ணு போதுமே. உங்க அம்மாவை தூண்டி விட்டு என் பொண்ணு தான் சின்ன பொண்ணு, அவ பேச்சை கேட்டு பெரிய மனுஷங்களாம் சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்கன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லு. ஆமா, நீங்களும் இளவரசி சேர்ந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடுலாம் பண்ணேன். இப்போ என்ன அம்போன்னு விட்டுட்டு அந்த ரமேஷ் என் கடுத்து தாலி கட்டுன்னு சொன்னா நான் எங்க அம்மாவை போவேன்? தயவு செஞ்சு நீங்களே என் கடுத்து தாலி கட்டுங்க மாமான்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பர்ஃபார்மன்ஸ்ல தூள் கிளப்பு. அதுக்கும் மாமா மசியலனா விஷத்தை குடிச்சிரு. என்ன பாக்குற? ஏற்கனவே ஒரு தடவை சுப்பிரமணியத்துக்கா நீ விஷத்தை குடிச்சவ தானே? அப்போ உண்மையாலுமே குடிச்ச, இப்ப விஷத்தை குடிக்கிற மாதிரி நடி. கல்யாணத்துக்கு வந்த பெரியவங்க எல்லாம் நியாய தர்மத்தெல்லாம் எடுத்து சொல்லி எப்படி சுப்பிரமணியத்தை உங்க கழுத்துல தாலி கட்ட வச்சிருவாங்க. இங்க பாரு கயல், இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கு. இந்த காரியத்தை மட்டும் நீ கரெக்டா முடிச்சிட்டீங்கன்னா நாளை காலையில நீ திருமதி சுப்பிரமணியம். என்ன சொல்ற? நீ புள்ளி வச்சிட்டல, இனி கோலம் போட வேண்டியது என்னோட பொறுப்பு. நாளைக்கு காலையில சுப்பிரமணிய மாமா என் கழுத்துல கட்டின தாலியோட உன்னை வந்து பாக்குறேன். அது வரட்டுமா? சந்தோஷமா போயிட்டு வா. சுப்பிரமணி, சுப்பிரமணி. என்ன நீ கூப்பிட்டீங்களா? என்ன சுப்பிரமணி, ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கு அண்ணி. குழப்பமா? என்ன குழப்பம்? எனக்கும் கையிலுக்கும் நடக்கிற கல்யாண டிராமால நான் கொஞ்சம் அவசரப்பட்டு சம்மதம் சொல்லிட்டேனோன்னு தோணுது அண்ணி. என்ன சுப்பிரமணி, உன் மனசுல எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு எண்ணம் வந்தது? இளவரசி வந்துருவாங்கிற எண்ணத்துல தான் இவ்வளோ ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை கடைசி நேரத்துல இளவரசி வராம போயிட்டா? கண்டிப்பா இளவரசி வருவா சுப்பிரமணி. நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. எப்பவுமே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வேணாலும் யோசிக்கலாம். ஆனா முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது. அக்கா, ஷாம்லி எங்க? உள்ள இருக்கா. ஷாம்லி, ஷாம்லி. என்னடி பையன் கையுமா வந்திருக்க? எல்லாம் கல்யாணத்துக்கு ட்ரெஸ்ஸுக்கா. அம்மா இப்பதான் எடுத்துட்டு வந்தாங்க, அதான் இதெல்லாம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இங்க பாத்தியா உனக்கு புது ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு சித்தி. அக்கா, உன்னோட புடவைய பாரு, பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்குடி. ஜரிகெல்லாம் நல்லா பெருசா இருக்கே. அக்கா, இதுதான் என்னோட முகூர்த்த புடவை. உன் கலருக்கும் அழகுக்கும் ஏத்த மாதிரி தான் வாங்கியிருக்காங்க. இது பாருக்கா, கல்யாணத்துக்கு நகை. டிசைன் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நல்லா கனமா தான் வாங்கியிருக்காங்க. மாமா, இது உங்களோட பட்டு வேட்டி சட்டை. கயல், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நாம ஏற்பாடு பண்ணிருக்கிற இந்த கல்யாணம் வெறும் டிராமா தானே? அப்புறம் எதுக்காக உண்மையான கல்யாணம் மாதிரி இந்த ட்ரெஸ் நகையெல்லாம்? மாமா, உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிராமா கல்யாணம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நிஜ கல்யாணம். என்னது? இந்த கல்யாணம் நிஜமா? என்ன சொல்ற கயல்? அது எனக்கும் ரமேஷ்க்கும் தானே கல்யாணம். அதை வச்சுதான் மாமா நான் சொன்னேன். சரி, அப்ப உங்க எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எடுத்தது நியாயம்தான். எனக்கு எதுக்காக பட்டு வேட்டி பட்டு சட்டை? என்ன மாமா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? இளவரசி கல்யாணத்துக்கு வர கடைசி நேரம் வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் தானே கல்யாணம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. நீங்க பாட்டுக்கு பழைய வேட்டியையும் சட்டையும் போட்டுட்டு இருந்தா யாராவது மாப்பிள்ளை நம்புவாங்களா? பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லணும் மாமா.
நீங்க பட்டு வேட்டியும் சட்டையும் போட்டுட்டு மாப்பிள்ள மாதிரி நின்னா தானே நம்ம திட்டம் எல்லாம் நிறைவேறும். சரியா சித்தப்பா சரியா ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. சித்தி எப்படி இருக்காங்கடா? ஏய் வாடி. நான் உன்னை நல்லவன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அம்மா உன்னை பத்தி சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா எப்போ தாலி கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சியோ அப்பவே தெரிஞ்சு போச்சு எங்க அம்மா சொன்னதுல உண்மைதானே. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில நல்ல விஷயம் போடுறியா? டேய் சரியா, நீ உண்மை என்னன்னு புரியாம பேசிட்டு இருக்க. இந்த கல்யாணம் மாமா நீங்க சும்மா இருங்க, நான் பேசிக்கிறேன். இப்ப என்ன அந்த இளவரசிக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்கியா? நான் ஒன்னும் இளவரசிக்காக இந்த வீட்டு வாசல மிதிக்கல. எங்க அம்மாவுக்காக நியாயம் கேட்டு வந்திருக்கேன். என்னடா சொல்ற? நீங்க எல்லாரும் திட்டம் போட்டு தானே எங்க அம்மா போலீஸ்ல மாட்ட வச்சிருக்கீங்க. ஏய் என்னடா நீ கூட உங்க அம்மா மாதிரியே சந்தேகப்படுற? நான் போய் அப்படி செய்வேனடா? ஆரம்பத்துல உங்க அம்மா சந்தேகப்பட்ட கூட நான் நம்பல. நான் இதே தான் சொன்னேன். ஆனா லாக்அப்ல இருந்த எங்க அம்மாவை நீங்களும் கையில பார்த்த போது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் கையில் தைரியமா சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா என்னால எப்படி நம்பாம இருக்க முடியும்? கயல், லாக்அப்ல சித்தியை பார்க்கும்போது நீ அப்படியா பேசின? இல்ல மாமா, அது வந்து சொல்லு கயல் சொல்லு. ஆமா மாமா, அது வந்து அவங்கள வெறுப்பேத்துறதுக்கு தான் அப்படி சொன்னேன். ஆரம்பத்துல இருந்து அவங்க உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் அப்படி சொன்னேன். ஏய் சரியா, கையில் ஏதோ தெரியாம அப்படி சொல்லிருக்கா. நீயே நல்லா யோசிச்சு பாரு. நான் போய் அப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேனா? உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். இப்போ ஏதோ கொஞ்சம் சமாதானமாகி போறேன். ஆனா எங்க அம்மா ஜெயிலுக்கு போனது காரணம் நீங்க தான் தெரிஞ்சுது. உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். ஏய், சரியா கயல், உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இத்தனை நாளைக்கு அப்புறம் சரியா வந்திருக்கானேன்னு சந்தோஷப்பட்டேன். பாரு அவன் எப்படி கோச்சுக்கிட்டு போறான். சரி நீ வாடி. போதுமா? இளவரசி, நாளைக்கு காலையில ஆபீஸ்க்கு கொஞ்சம் லேட்டா போலாமா? ஏம்மா என்ன விஷயம்? இல்லம்மா, நாளைக்கு அம்மன் கோயில்ல பூஜைக்கு சொல்லியிருக்கேன். நம்ம 3 பேரும் கலந்துக்கிட்டா ரொம்ப நல்லது. என்ன திடீர்னு? மன கஷ்டம்தான். உன் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. உன் தங்கச்சி வாழ்க்கையாவது நல்லபடியா அமையணுமேனு தான். எந்த கோயிலம்மா பூஜை? நாம எப்பவும் போமே அந்த அம்மன் கோயில்ல தான்மா. அந்த அம்மனுக்கு தான் பூஜை பண்ணணுமா? வேற கோயில இருக்க அம்மனுக்கு பூஜை பண்ணலாம். ஏம்மா அந்த கோயிலுக்கு என்ன? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? நாளைக்கு நம்ம அப்பாவை கொண்ட கொலைகாரனுக்கு அந்த கோயில தானே கல்யாணம். அக்கா எப்படி வருவா? அந்த கல்யாணத்துக்கும் நமக்கு என்னடி சம்பந்தம்? யாருக்கோ என்னமோ நடந்துட்டு போகுது. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு வர வேண்டியதானே? அந்த கோயிலுக்கு வேணாம், வேற கோயிலுக்கு போலாம். ஏன் இளவரசி, ஏன் தயங்குற? நீதான் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டல்ல. அப்புறம் என்னம்மா, நாம பாட்டுக்கு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டே இருக்க போறோம். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. ஏன் வராது? ஏம்மா கோயிலுக்கா பஞ்சம்? அந்த கோயிலுக்கு தான் போகணும்னு ஏன் அடம் பிடிக்கிற? இல்லம்மா, எந்த கோயில வேண்டிக்கிட்டோமோ அங்க போய் தானே சாமி கும்பிடணும். எனக்கு தெரிஞ்சு போச்சு இளவரசி, உன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ சொன்னா நான் ஒத்துக்குவேனா?
எந்த ஒரு பொண்ணும் தான் புருஷன் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதை பார்த்துட்டு பொறுமையா இருக்க மாட்டா. நீ மட்டும் பொறுத்துக்குவியா? அதான் வரமாட்டேங்கிற. ஏமா இப்படி பேசுற? என் மனசுல அந்த மாதிரி எண்ணெல்லாம் கிடையாதுமா. அப்ப நீ நாளைக்கு கோயிலுக்கு வா, அப்பதான் நான் நம்புவேன். அவ்வளவுதானே? வரேன். இளவரசி, இளவரசி. வரேம்மா. என்னம்மா ரெடி ஆயிட்டியா? ரெடி. ம். லீலா எங்க? லீலா யாரோ ஃப்ரெண்ட பார்த்து நோட்ஸ் கொடுக்கணுமா. என்ன எதிர்பார்க்காதீங்க, நான் அப்படியே வந்துடுறேன், நீங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டா. நானும் பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சுட்டேன், கிளம்ப வேண்டியதான். குட் மார்னிங் சார். மார்னிங்மா. முக்கியமான விஷயம், கோயம்புத்தூர்ல இருந்து வந்துகிட்டு இருந்த நம்ம கொரியர் வேன் திண்டிவனம் பக்கத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு இப்பதான் நியூஸ் வந்து. ஐயோ, யாருக்கு எந்த அடியும் படல சார்? இல்லம்மா, மாரியப்பனுக்கும் மனோகருக்கும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் உடனே திண்டிவனம் கிளம்பணும். நீ வீட்டுக்கு வந்து கீ வாங்கிட்டு போய் ஆபீஸ் ஓபன் பண்ணுமா. சீக்கிரம் வந்துருமா. ஓகே சார், நான் இப்பே கிளம்பி வரேன். சீக்கிரம் வாமா. இதோ வந்துடுறேன். என்னம்மா கிளம்பலாமா? இல்லம்மா, நான் ஆபீஸ்க்கு போகணும். ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது. ஐயோ இளவரசி, என்ன சொல்ற? இது முக்கியமான காரியமா? கோயிலுக்கு போயே ஆகணும். அம்மா, நான் அவசரமா போறேன், வந்து எல்லாத்தையும் சொல்றேன். ஐயோ இளவரசி, நீ எங்க வந்துட்டு கூட அப்படியே போலாமா? அம்மா, ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா, நான் போய் ஆகணும். இளவரசி சொன்ன கேளுமா. என்னம்மா நீ இப்படி பண்ற? ஏமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ற, அதை விட கோயிலுக்கு போறது முக்கியமா? நாளைக்கு போக முடியாதா? நீ போயிட்டு வாமா. இளவரசி சொன்னா கேளு. இளவரசி, இவளை எப்படியாவது கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மாப்பிள்ளையோட கல்யாண டிராமாவை பார்க்க வச்சு இவ கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டான்னா இவளையும் மாப்பிள்ளையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடலாம் நினைச்சிட்டு இருந்தேன். நான் நினைச்சது ஒண்ணு, இப்ப நடக்கிறது ஒண்ணாயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? இவ வருவான்னு அங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே. சரி, நாமளாவது போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு வந்துடலாம்.